ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற மாரி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி மேக் பண்ணுறது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி கைன்மாஸ்டர் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஆப் யாருக்குன்னா டவுன்லோட் பண்ணணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லாம் கைன்மாஸ்டர் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் ப்ளஸ் கொடுத்து உள்ளே போயிட்டு 16:9 ரேஷியோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு பேக்ரவுண்ட் வந்து நான் பிளாக் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். பிளாக் ஸ்க்ரீன் வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன். அது வந்து 30 செகண்ட்ஸ் தான் இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ க்ரியேட் பண்ணுவோம். அதனால் 30 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். நான் 30 செகண்ட்ஸ் கரெக்டாக வச்சுக்கிறேன். 30 செகண்ட்ஸ் வந்துருச்சு. மறுபடியும் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் லேயர் போயிட்டு மீடியா போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜை அதில் நான் ஃபிட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி ஃபிட் ஆன் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா ஓகே கொடுத்திங்கன்னா ஃபிட் ஆகிடும். நீங்கள் வேணுன்னா அட்ஜஸ்ட் பண்ணணுன்னா எதனா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுவே எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் அப்படியே விட்டுடுறேன். இமேஜும் ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரால் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்க்ரால் பண்ணி விட்டுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் லேயர் போயிட்டு மீடியாக்குள்ளே போயிட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயரை வந்து 4 எடுத்துன்னு வந்து ஃபிட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் வந்து எந்த லேயர் கரெக்டாக இருக்கும், எதுவும் அந்த லேயர் ஃபிட் ஆகாது. மேலே போய் பார்க்கலாம். ஃபீலிங்ஸ்னு இருக்கு பாருங்கள், அது ஃபிட் ஆகும், கரெக்டாக இருக்கும். 3 டாட்ஸ் கொடுத்து ஃபிட் கொடுத்துக்கு ஓகே கொடுத்துக்கோங்க. இது எப்படி இமேஜ் வந்து எப்படி நம்ம இமேஜும் லேயரும் எப்படி மிங்கிள் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஆல்ஃபான் இருக்கும், அதை கொடுத்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகும். நான் ஒரு 62 வச்சுக்கிறேன். வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தெரியாது. அதனால் ஒரு 62 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இமேஜுக்கு ஏற்ற மாரி அந்த இது மாறும். இப்போ நான் 62 வச்சு ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2வது இப்போ கரெக்டாக எல்லாமே கரெக்டாக தெரியுது. ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆடியோன்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போயிட்டு ஃபோல்டர் நான் உள்ளே போய்க்கிறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க சாங்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் காட்டும், அப்புறம் ப்ளே சிம்பிள் காட்டும். நீங்கள் ப்ளஸ் கொடுத்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்திங்கன்னா அதில் வந்து அட்டாச் ஆகிடும். இந்த வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்க இந்த லேயர் யாருக்குன்னா வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுல எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோவே நான் மேக் பண்ணி இந்த வீடியோவோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த கிளிக் பண்ணி உள்ளே போய் இந்த வீடியோவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். கைன்மாஸ்டர் ஆப் யூஸ் பண்ணி 2 மினிட்ஸில் எப்படி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.